தென்காசி பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்த போதிலும் பாதுகாப்பு கருதி 5 நாட்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நேற்று பழைய குற்றாலம் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென காட்டாற்று வெள்ளம் போல அருவியில் தண்ணீர் கொட்டியது. இதனால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறி அடித்தியபடி ஓட்டம் பிடித்தனர். இதில் துரதிருஷ்டவசமாக நெல்லையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு தீயணைப்பு துறையினர் அவரது உடலை மீட்டனர். இந்த நிலையில் தென்காசி பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்ததால் சீற்றம் ஓய்ந்துள்ளது. இருந்தபோதிலும் பாதுகாப்பு கருதி பழைய குற்றாலம் அருவியில் 5 நாட்கள் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய குற்றால அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் சுற்றுலா பயணிகள். நேற்று நைட்டு வந்து பார்த்தோம், தண்ணி ரொம்ப இருக்கு சொன்னாங்க. நாங்கள் சரி தண்ணி ரொம்ப இருக்குன்னு போயிட்டோம். கேட்டதுக்கு காலையில் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஏமாற்றத்தில் போகிற மாதிரி இருக்குது. பசங்களோட வந்திருக்கோம் லீவுக்கு, சம்மர் லீவுக்கு குளிக்கலான்னு வந்தோம். இப்போ குளிக்க விடாமல் பண்ணுறாங்க. அதனால இப்போ ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிச்சம். 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கோம். இல்லை ஸ்கூல் லீவுனால எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். 3-4 ஃபேமிலியோடு சேர்ந்து வந்திருக்கேன் சார். ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ண இப்போ திரும்புகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம குளிக்க வந்துட்டு. குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தடுப்பு மிதவை கட்டை கட்டும் பணி தொடங்கியுள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் தென்காசி தீயணைப்பு துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக ராசிபுரம், சேந்தமங்கலம், கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மாசிலா அருவி, நம்மருவி, புளியஞ்சோலை அருவிகளில் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகமானதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். குற்றால அருவிகளில் சிற்றருவி மட்டுமே தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி ஆகியவை குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். பழைய குற்றால அருவி தற்போது வரை பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் கீழ்தான் உள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு முன் மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் மாவட்ட வன அலுவலரால் பொதுப்பணித்துறைக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க பொதுப்பணித்துறை தற்போது வரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார்.